ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மார்ச் மாதம் 24 தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு விசுவாசம். எபிரெயர் 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள நமக்கு விசுவாசம் மிகவும் அவசியம். அந்த விசுவாசம் கர்த்தர் பேரில் வைக்கும் விசுவாசம், அவரை சார்ந்து கொள்ளுகிற விசுவாசம், என்னை சுகமாக்க அவர் வல்லமை உள்ளவர் என்று அறிக்கையிடும் விசுவாசம். விசுவாசமானது மிகவும் வல்லமையும் சக்தியும் உள்ளது. அந்த விசுவாசம் ஜெயத்தை கொண்டு வருகிறது. எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ளவனாய் இருக்கிறானோ அவனுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. வேதம் சொல்கிறது, எபிரெயர் 11:6 தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பயம், அதைரியம், அவிசுவாசம் என்பவைகள் அழிவையும் வியாதியையும் கொண்டு வருகின்றன. இவைகள் எதிரடையான வல்லமையாய் இருந்து மனிதனுடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தாக்கி அவனை நோய்க்கு உட்படுத்துகின்றன. ஆனால் விசுவாசமோ சத்துருவனுடைய வல்லமைகளையெல்லாம் மேற்கொள்கிறது. கர்த்தர் அற்புதமாய் குணமாக்கின பல சம்பவங்களையும் சுகமடைந்த பல நபர்களையும் குறித்து வேதத்திலே வாசித்து பாருங்கள். அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று விசுவாசித்து விசுவாசத்துடனே வந்து அவரை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். லூக்கா 8:48. ஆம், அவளுடைய விசுவாசம் அவளை குணமாக்கி ரட்சித்தது. ஒரு முறை 2 குருடர்கள் இயேசுவின் பின்னே நடந்து, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. மத்தேயு 9:27-30 முடிய. விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது. மத்தேயு 9:29. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மார்க் 5:34. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40 என்ற வசனங்களெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புவையாய் இருக்கின்றன. உங்களுடைய உள்ளத்திலே விசுவாசத்தை கொண்டு வாருங்கள். தேவப்பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவு வேத வசனங்களை விசுவாசிக்கிறீர்களோ, தியானிக்கிறீர்களோ, அவ்வளவு விசுவாசத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். இன்றைய நினைவிற்கு ரோமர் 10:8 இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. இன்றைய வேத வாசிப்பு காலை யோசுவா 16, 17 மற்றும் 18 அதிகாரங்கள். மாலை
லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 24 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் பேரில் விசுவாசம் வையுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.